இப்போது நாம் தமிழர் சீமான் அவர்களுக்கு வருவோம். சீமானை பொறுத்தவரைக்கும் நீங்க சொன்னது போல 15 ஆண்டுகளுக்கு மேலாக களம் காண்கிறார். 8.2 விழுக்காடுகள் வந்துருச்சு. அங்கீகாரம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இவ்வளவு ஆண்டுகள் இருந்த விசிகாவுக்கு நிகராக நாம் தமிழரே அங்கீகாரத்துக்கு வந்துருச்சு. ஆனாலும் மற்றவை அப்படின்னு சொல்லிட்டு போடப்பட்ட ஒரு அரசியல் சூழல் இருந்தது அவங்களுக்கு. அவர்கள் மீதான ஒரு புறக்கணிப்பு அரசியல் ஊடகங்கள் தரப்பிலும் நிகழ்ந்து கொண்டே இருந்தது. இப்போது நாம் தமிழர் கட்சி சீமான் மீது அவருடைய கொள்கை ரீதியான விமர்சனங்கள் வந்த வண்ணம் இருக்கிறது. டிஎன்டிவி ஊடகத்தினுடைய கருத்து கணிப்பை முன்வைங்க. நாம் தமிழருக்கான வாக்கு விகிதங்கள் எப்படி மற்றவங்களுக்கு சொன்னீங்களோ அது போல இவங்களுக்கு முன்வைங்க. ஆனா அதே சமயத்துல அவர்கள் மீதான இப்ப காஞ்சி சங்கர மடத்துக்கு சீமான் சென்றதாகட்டும், பார்ப்பன கடப்பாறைன்னு சொன்னதாகட்டும், இது போன்ற கொள்கை ரீதியான விமர்சனங்களும் அவர் மீது எழுந்திருக்கு. இது எப்படி அந்த அவருடைய கரியரை பாதிக்கும்? இது நம்ம இதை எப்படி பார்க்கிறோம் அப்படின்னா, அவருடைய பார்ப்பன கடப்பாறை அப்படின்னு சொன்னது சென்னையில் உள்ள சங்கர மட கோயிலுக்கு தான் போனார். சங்கர மடம் இல்ல அது கோயில். அது சங்கர மடத்தால் நிர்வகிக்கப்படக்கூடிய ஒரு கோயில். அதனால காஞ்சி சங்கர மடத்தை போல அங்க மடாதிபதிகள் இருக்க மாட்டாங்க. அது அவங்களால அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோயில். அங்க ஏதோ ஒரு யாகம் நடத்துறான்னு கூப்பிட்டு இருக்காங்க, போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அது போன மாதமே போனது. அதே இந்த மாதம் அதை பிரச்சனையாக்குறாங்கன்னு தெரியல. அது ஒரு புறம் இருந்தாலும் கூட இந்த பிராமண கடப்பாறைன்னு சொல்றது, இந்த இடத்துல நிறைய தமிழ் தேசியர்களே ஒரு தவறான புரிதல் இருக்காங்கன்னு பார்க்கிறேன். இது திராவிடத்தனமான சிந்தனை தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. இந்த பார்ப்பன பூச்சாண்டி காட்டுறது, எது எடுத்தாலும் நீங்க பார்ப்பனிய சங்கி, வடக சங்கி, பாஜக சங்கி என்பதெல்லாம் வாயை திறந்தா சொல்லி சொல்லி பழக்கி இருக்கிறது ஈவே ராமசாமி காலத்துல இருந்து அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் அதுதான். நீங்கள் போய் திமுகவின் நீங்கள் அவருடைய குறைகளை சுட்டி காட்டினாலே அது நீங்க அவங்களுடைய மகனா இருந்தா உடனே அவன் என்ன சொல்லுவா, நீ ஒரு சங்கிமா, நீ ஒரு அம்மாவா இருந்தாங்கன்னா நீ அவங்க உங்களை பார்த்து சங்கிமா. இது ஒரு ஒரு பொதுவான ஒரு கெட்ட வார்த்தையாக சொல்லப்பட்டிருக்கு. இப்போ திராவிட முகமூடிகள் இவர்கள் தான் நம்ம தமிழர்கள் பார்ப்பனியத்தையும் பிராமணியத்தையும் எதிர்த்தமா என்ன? இதே திக ஏன் கர்நாடகாவில் போய் பிராமணியத்தை பார்ப்பனியத்தை எதிர்க்கவில்லை? திகாரோட ஒரு கிளைகள் கூட அங்க ஏன் இல்ல? திமுக ஏன் அங்க போய் ஒரு எம்எல்ஏ கூட ஆக முடியல? கேரளாவில் போய் ஏன் திமுக அமைப்பா தொடங்க முடியல? திக எம்எல்ஏ ஆக முடியல? ஆந்திராவில் போய் ஆயிருக்க வேண்டியதான். இத்தனைக்கு இவங்க எல்லாமே தெலுங்கு பேசக்கூடியவர்களா இருக்காங்க. ஆந்திராவில் போய் இவர்கள் எம்எல்ஏ ஆக முடிஞ்சதா? தெலுங்கானாவில் ஆக முடிஞ்சதா? தமிழ்நாட்டில் உட்கார்ந்து கொண்டு இவர்கள் பேசுவது அங்கேயெல்லாம் பிராமணர்களை எதிர்க்க மாட்டாங்க, அங்கேயெல்லாம் பார்ப்பனியத்தை எதிர்க்க மாட்டாங்க, அங்கெல்லாம் காஞ்சி சங்கர மடத்தை எதிர்க்க மாட்டாங்க, சிருங்கேரி மடத்தை எதிர்க்க மாட்டாங்க. தமிழ்நாட்டில் தான் யாராவது தப்பி தவறி அந்த பக்கத்துல போனா கூட ஐயோ இவன் சங்கர மடத்து வழியா போயிட்டா, இன்னைக்கு அந்த சாலையில போயிட்டா அவன் பார்ப்பன சங்கி என்பதாக. இது ஈவே ராமசாமி காலத்திலிருந்து இருக்கக்கூடிய திராவிடத்தனம். இந்த திராவிடத்தனம் என்பது இதை விலக்கிட்டு நம்ம பார்க்கணும். இப்போ தமிழ் தேசியர்களை பொறுத்தவரையிலும் நாங்கள் இது பார்ப்பனியமோ பிராமணியமோ எங்கள் மீது ஆதிக்கம் செலுத்தாத வண்ணம் நாங்கள் 1000 ஆண்டு காலமாக தடுத்துட்டு போறாங்க. பாண்டிய கடந்த நெடுஞ்செழியன் காலத்திலிருந்து நம்ம தடுத்துட்டு இருக்கோம். இன்று சமஸ்கிருதத்திற்கோ அல்லது இந்திக்கோ எதிராக இருப்பது தமிழ் தான், திராவிட மொழி இல்ல, திராவிட இயக்கங்கள் அல்ல. திராவிடம் என்ற மொழியே கிடையாது முதல்ல, சரிங்களா? அது ஒரு தென்னிந்தியங்கிற ஒரு பொதுச்சொல்லா எடுத்துக்கிட்டோம்னா, இன்று எதிர்த்து நிற்கக்கூடியது அன்றிலிருந்து இன்று வரை இதே திராவிட இயக்கங்களும் கட்சிகளும் அவர்கள் எடுத்து கையாளக்கூடிய ஆயுதம் தமிழ். பிராமணியத்துக்கு எதிராக, வடவேதத்துக்கு எதிராக அவர் எடுத்து கையாளக்கூடியது தமிழதான். தமிழ்கிற வாழைத்தான் எடுத்து சுழற்றுகிறார்கள் அவர்கள். அப்போ நாங்க என்ன சொல்றோம்னா, நீ கொஞ்சம் தள்ளி நில்லுப்பா, நாங்க பாத்துக்கிறோம், நாங்க அதை எப்படி எதிர்க்கணும்னு எங்களுக்கு தெரியும். இப்ப நீ பார்ப்பன பூச்சாண்டி காட்டிட்டு எங்களை பூரா நீங்க பார்ப்பன கொத்தடிமைகள் போலவும் எங்களை எல்லாம் சூத்திரர்கள் சொல்லிட்டாங்க போலவும் சொல்றப்ப நீ யார்? அப்போ உன்னை சேர்த்தானே சொன்னான். அதே தமிழர்களை பார்த்து மட்டும் நீங்கள் சூத்திரர்கள் என்று சொல்லிட்டேன், ஏன் தெலுங்காரங்களை பார்த்த சூத்திரம் சொல்லியா? கேரளாக்காரன் சூத்திரம் கிடையாதா? ஆந்திராக்கார சூத்திரம் கிடையாதா? ஒரிசாக்கார சூத்திரம் கிடையாதா? அதனால தமிழர்கள் மட்டும் சூத்திரர்கள். இப்படி சொல்லி 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 இங்கே ஒரு தாழ்வு மனப்பான்மையை உண்டாக்கி, இதோ பாரு இவன் தான் திருடன் சொல்லி நம்ம கையை காட்டி நம்மை வைத்து கல்லை பிராமணர்கள் மீது வீச வைத்து பிராமணர்களை விரட்டி விட்டு பார்ப்பனர்களை விரட்டி விட்டு அந்த இடத்தில் இவர்கள் போய் உட்கார்ந்துகிறார். தமிழர்களை ஒரு ஆயுதமாக்கி கேடயமாக்கி பார்ப்பனிய பிராமணியத்தை அகற்றிவிட்டு அந்த இடத்தில் திராவிட முகமூடிகள் போய் அமர்ந்து கொள்வதற்காக செய்யக்கூடியதுதான், காட்டக்கூடியதுதான் இந்த பிராமண பூச்சாண்டி என்கிறோம். எனவே அந்த பூச்சாண்டித்தனத்தை எங்ககிட்ட விடுங்க. பாரதி தமிழை உயர்த்தி பேசினான். ஈவே ராமசாமி தமிழை சனியன் என்றார். அப்ப நான் பார்ப்பான் என்ற காரணத்திற்காக நான் பாரதியை விட்டுக் கொடுக்க முடியுமா? அவன் தமிழுக்கு உயர்வாக தமிழை பேசலாம். நீ தமிழை தாழ்த்தி பேசி கடைசி வரைக்கும் நீ தமிழனையும் சூத்திரன் மகன் என்று சொல்லிட்டு போன நீ. அவன் தமிழ் உயர்ந்தவன்றான், தமிழன் உயர்ந்தவன்றான். அப்ப நீ அவனை நான் பார்ப்பேன்னா இவனை நான் பார்க்கணும்.
அப்ப அந்த கால அப்ப இப்படிப்பட்ட அப்ப நீங்க பாரதி சொல்வதை கேட்காதே நானுங்க அவனுங்க. பாரதி பாப்பான் ஏன் அவன் சொல்ல கேட்காதயா? அவன் தமிழை உன்னை சூத்திர மகன் சொன்னான். அவன் சூத்திர மகன் சொல்லவே இல்லையா பாரதி? எந்த இடத்தில் பாரதி தமிழரை சூத்திரன் மகன் என்றான்? வேசியின் மகன் என்று எப்படி பாரதி எந்த இடத்துல சொன்னார்? ஆனால் நீ காலம் பூரா சொல்லிட்டு இருக்கீங்கல்ல. இந்த நாடகம் வேண்டான்றோம். நாங்களா பார்த்துக்கிறோம். இதே பாரதி அப்படி சொல்லி இருந்தால் பாரதியை நாங்க வெறுத்திருப்போம். சரிங்களா? இதே ராமசாமி வந்து தமிழை பாராட்டி இருந்தால் நாங்கள் ராமசாமியை பாராட்டி இருப்போம். இதுதான் நாங்க பார்க்கக்கூடிய பார்வை. சாதியும் மதமும் சமயமும் பொய் என்று ஆதியில் உணர்த்திய அருட்பெருஞ்சோதின்னு சொன்னது எங்களுடைய தலைவர், தமிழர் தலைவர் வள்ளலார். சாதியும் கிடையாது, மதமும் கிடையாது, சமயம் கிடையாது சொல்லிட்டு பொய்யிடான்னு கடவுளே சொல்லிட்டாருன்னு சொல்றாரு. அப்புறம் நீங்க புதுசா எங்களுக்கு வந்து பாடம் எடுத்துட்டு இருக்கிறீங்க. அவன் பார்ப்பனனா, பனியாவா, அவன் வந்து தெலுங்கனா, தமிழனா, கன்னடனா, யாரா இருந்தாலும் தமிழுக்கு என்ன செய்தார்கள்னு பார்க்கிறோம். அவர்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் தரணும்னு பார்க்கிறோம். அவர்களுக்குரிய மரியாதை தரணும்னு பார்க்கிறோம். அவர்கள் அதே வேளை ஆளுவது நாங்களா இருக்குன்னு சொல்லும். அப்போ சீமான் அவர்கள் தமிழ்நாட்டை ஆளப்போகிறார், ஆள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கட்சியே தொடங்கப்பட்டிருக்கு. சீமான் அவர்களை முதலமைச்சராக்கி இந்த நாட்டை ஆள வைக்க வேண்டும் என்பதற்காக தான் இத்தனை போராட்டங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி ஆளவிருக்கக்கூடிய ஆளப்போகிற முதலமைச்சர் என்கிற சீமான் அனைவரையும் சமமாக தான் கருதி ஆகணும். அவன் பார்ப்பனன் என்பதற்காக நாட்டை விட்டு துரத்திட முடியாது. இவன் திராவிடன் என்பதற்காக நாட்டை விட்டு துரத்திட முடியாது. இவன் மலையாளி என்பதற்காக நாட்டை விட்டு துரத்திட முடியாது. ஆழ்வது தமிழர்கள். நீங்கள் எல்லாமே இங்க வாழலாம். பிராமணனும் வாழலாம், பார்ப்பனனும் வாழலாம், தீக்காவும் வாழலாம், பெரியாரும் வாழலாம், ஈவே ராமசாமி சீடர்களும் இங்கே வாழலாம். எல்லாரும் வாழணும். ஆழ்வதுதான் தமிழர்கள் சொல்றோம். அப்படி அந்த வெறுப்புணர்வு இங்க ஏன் கொண்டு வரீங்க நீங்க? முதலமைச்சர் பண்ண எல்லாத்துக்கும் முதலமைச்சர் தானே அவரு. தமிழர்களுக்கு மட்டும் முதலமைச்சராக போறாரு நாளைக்கு. இப்போ மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன தெலுங்குகளுக்கு மட்டும் முதலமைச்சராக இருக்காரு? இல்ல தெலுங்கும் தமிழும் கலந்து பேசக்கூடிய திராவிட முகமூடிகளுக்கு மட்டுமா அவர் முதலமைச்சர் இல்லையே. எனவே இந்த பார்வையில் அதை பார்க்க அணுகணும். சீமான் அவர்களை தலைமை பொறுப்பு கொண்டு போறோம்னா தலைமை பொறுப்பு தான் அவர். தலைமை பொறுப்பு கொண்டு போய் நிறுத்திருக்கோம் அப்படின்னா அவர் நாட்டை ஆள போறாருன்னா அனைவருக்கும் பொதுவானவராக நம்ம பார்க்கணும். இப்பவே நீங்க அவர் வந்து நீங்க அவனை பிராமணன் காஞ்சிபுரத்து பக்கம் போய் சரி காஞ்சிபுரத்துக்குள்ள சங்கர மடத்துல ஒரு பெரிய விபத்து நடந்துருச்சுன்னு வச்சுக்கீங்களேன். ஒரு முதலமைச்சர் வந்துட்டு நான் போக மாட்டேன்னு சொல்ல முடியுமா? என்ன ஒரு அபத்தமான ஒரு சிந்தனை. முதல்ல நம்ம இந்த குறுகிய வட்டத்துக்குள்ள நாம வெளியில வரணும்னு நான் நினைக்கிறேன். காஞ்சிபுரத்துக்கு போனதே தப்புன்னா அது இதெல்லாம் திராவிடர்கள் காட்டக்கூடிய பூச்சாண்டி பித்தலாட்டம். ஆனால் இவர்கள் நீங்க பாருங்க, இதே வந்து ஈவே ராமசாமி அவர்கள் பிராமணர்களுக்கு வாக்கு கேட்டாரா இல்லையா? ராஜாஜி ஓடி வந்து பாக்குறதுக்கு தோல்ல கடந்து துண்டு இடுப்புல கட்டிட்டு குடுகுடு என்று ஓடி சென்றார் அப்படின்னு கியா பேசினால் எழுதியிருக்காரு. சாட்சியமா பார்த்துட்டு ஆச்சாரியார் வாழ் வாங்கோ அப்படின்னு கூப்பிட்டு இருக்காரு. யாரையா அப்படிதான் கூப்பிட்டு இருக்காரு கடைசி வரைக்கும் ராஜாஜிய ஈவே ராமசாமி. இதே ஸ்வராஜ்ய கட்சியோட கூட்டணி வைத்துதான் முதலாக ஆட்சிக்கே வந்தது திமுக. பிராமணர்கள் அல்லாதவனுக்காக இயக்கம் கட்சின்னு தொடங்கிட்டு பிராமணர்கள் இல்லாம இன்னைக்கு வரைக்கும் அவங்க வரவே இல்லை. எச் ராஜா உடம்பு சரியில்லாம் ஓடி போய் பாக்குறாரு மு.க. ஸ்டாலின். ரங்கராஜ் பாண்டே அப்பா இறந்து போனார்னா ஓடி போய் பாக்குறாரு மு.க. ஸ்டாலின். ஏன் இத்தனை தமிழ் பத்திரிகையாளர்கள் இத்தனை பிற பத்திரிகையாளர்கள் எல்லாம் வந்து பிராமணர்கள் அல்லாத பத்திரிகையாளர்கள் எத்தனையோ அப்பாவை செத்துருக்காங்களே. அப்ப ஏன் மு.க. ஸ்டாலின் போகல? மு.க. ஸ்டாலினுடைய மனைவி ஒரு கோயில் விடாம வந்து போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்க வீடே கோயில் மாதிரி வச்சிருக்காங்க. அப்ப நீங்க என்ன இரட்டை வேடம் எதுக்குன்னு கேட்கிறோம். நம்ம எல்லா சமயம் எல்லா மதத்தையும் கடவுள் வழிபாடு செய்வதற்கு அவர்களுக்கு உரிமை உண்டு என்று ஐநா ஆணையமே சொல்கிறது. ஐநாவுடைய சட்ட வரையறையே இருக்கு. அதில் யாரும் தலையிடக்கூடாது. ஆனால் யார் மீதும் திணிக்க கூடாதுங்கிறத அடிப்படையா இருக்கு. ஆக இவர்கள் இந்த காட்டக்கூடிய இந்த பூச்சாண்டி என்பது இதற்காக நம்ம சீமான் அவர்களை பத்தி நீ காஞ்சிபுரம் போயிட்டு அது எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? இது சந்தேகப்படக்கூடிய வந்து கணவனா தான் இருக்கணும். மனைவி வந்து அவங்ககிட்ட பேசிட்டா அப்படின்னா ஐயோ அவன் பேசிட்டானா கெட்டு போயிட்டாங்கிற மாதிரிதான் இருக்கு. இப்படிதான் இவனை வந்து இது பண்ணி வச்சிருக்கானுங்க. பெண்களையே வந்து அப்படிதான் வச்சிருக்காங்க. அப்படின்னா ஒரு ஆணான சீமானையும் அது போலதான் சந்தேகப்படுவது போல இவர்கள் பார்த்துட்டு இருக்காங்க. 14 ஆண்டு காலமாக சந்தேகப்படுவீங்க ஒருத்தனை பார்த்து. இன்னுமா நீங்க வந்து ஒரு மனிதனை பார்த்து நீங்க வந்து இத்தனை ஆண்டு காலம் இத்தனை 36 லட்சம் வாக்குகளை வாங்கி நீங்க அடுத்த 50-60 லட்சம் வாக்குகளை வாங்க போகும் அளவுக்கு வந்து வளர்ந்துட்டு இருக்கான். தொண்டக்க தண்ணி வரல கத்திக்கிட்டு இருக்காரு சீமானு. உடலை வந்து உருக்கி அந்த ஆள் வந்து நிலைமாறாம நின்று பேசிட்டு இருக்காரு. காஞ்சிபுரத்துக்கு ஒத்தையாளா போய் சாமி கும்பிட்டு வந்தாருன்னா உடனே அவர் எல்லாமே அவர் மாறிட்டாருன்னு அர்த்தமா? அப்ப இத்தனை 14 ஆண்டு காலமா நீங்க இனத்தை பார்த்து கிழிச்சிருக்கீங்க கேள்வி கேட்கணும்ல. அப்ப நீ சீமானை இப்படிதான் பாக்குறேன்னு யாரதான் நம்புவீங்க நீங்க? நான் வந்து யாரை நம்புவேன்னா இவர்கள் வந்து நீ தெலுங்கன் அதனால நீ கூடாது அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருக்கணும். நீ பாப்பான் நீ கூடாது அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருக்கணும் மட்டும் நம்பினீங்கன்னா அவன் எப்படி ஒரு தமிழ்நாட்டுக்கு தலைவனா வர முடியும்?
அந்த சாதி சங்கத்துக்கு, அந்த கட்சிக்கு, அந்த அந்த ஒரு 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 சின்ன குழுவுக்கு தான் தலைவனா இருக்க முடியுமே ஒழிய ஒட்டுமொத்த தமிழினத்திற்கு தலைவரா வர முடியாது. மேதகு தலைவர் அப்படியே இருந்தார். மேதகு தலைவர் எல்லாத்தையும் தான் பார்த்தாரு, எல்லாத்தையும் தான் பேசினாரு. தமிழ்நாட்டில் கொள்கைக்கு எதிராக இருக்கக்கூடிய திகாவக்காரங்களை பூரா கூட்டு தானே பார்த்தாரு அவர். எனவே இது அவங்க இப்ப 14, 15 ஆண்டு காலமாக இன்னமும் சீமான் மீது சந்தேக பார்வையோடு பார்த்துக் கொண்டிருந்தால் இது மனவியாதியாக தான் நான் பார்க்கிறேனே தவிர அது ஆரோக்கியமான பார்வையாக பார்க்க இயலவில்லை. எனவே அப்ப இவர் தப்பா போயிட்டாருன்னா என்ன பண்றது? இவர் தப்பா போயிட்டாரு, அவர் என்ன பொண்ணாங்க? அவர் வந்து யாரையாவது கடத்திட்டு போய் ஏதாவது செஞ்சிருவாங்க. அவர் உறுதியோடு நிற்கிறார். அந்த உறுதியோடு இருக்கின்ற காரணத்தினால்தான் இன்னைக்கு கட்சி நிக்குது. இன்னைக்கு தமிழ்நாட்டை தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் கட்சியா நிக்குது. எனவே இந்த பார்வையில நான் பார்க்கணும்னு சொல்றேன். ஓகே, அவருடைய அரசியல் கட்சியாக இப்போ நீங்க சொன்னது போல அடுத்த வாக்கு விகிதம் அப்படிங்கிறது இந்த தேர்தலில் எப்படி இருக்க போகுது நாம் தமிழருக்கு? நிச்சயமாக இப்ப 8.22 விழுக்காடுல இருந்து 14 விழுக்காடு வரை உயர்வதற்கான வாய்ப்புகள் அவருக்கு நிறையவே இருக்கு. 12 விழுக்காடை தாண்டும். காரணம் என்னன்னா, அவர் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வரோம். இறுதியாக திருச்சியில போன்ற மாநாட்டுக்கு கூட நம்ம போயிருந்தேன். நான் போயிட்டு நேரடியாக பார்த்துட்டு இதற்காகவே போயிருந்தேன் நான். இந்த விஜய் வருகைக்கு பிறகெல்லாம் திமுக இவ்வளவு பணம் கொடுத்து பொய்யான பரப்புரைகள் செய்த போதெல்லாம், அதிமுக பாஜக கூட்டணி செய்த பிறகும் கூட நாம் தமிழர் கட்சிக்கு திருச்சி மாநாட்டில் கூட்டிய கூட்டம் என்பது கற்பனை கூட செய்ய முடியாது. ஒரு சின்ன ஒரு வந்து பாத்தீங்கன்னா அரசியல் கட்சி போல தான் தோண்டித்தனமாக தாவேக்காரங்க வர மாதிரி எல்லாம் இல்ல. மரத்து மேல ஏறுறது, கட் அவுட் மேல ஏறுற மாதிரி கூட்டம் எல்லாம் இல்ல. ரொம்ப நேர்மையான, நிதானமான, உறுதியான கூட்டம் அது. 4 லட்சத்துக்கு அதிகமான கூட்டம் தான் இன்னைக்கு வந்திருந்தாங்க. அத்தனை வாகனங்கள் நம்ம எண்ணிக்கை எடுத்து பார்த்து நாங்க கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டருக்கு வாகனம் நின்றுது. குறைந்தது 4.5 லட்சம் பேர் புளோட்டிங்ல. அது சீமான் பேசி முடிக்கும் போது கூட ஒரு 5 பேருந்துகள் வந்து இறங்குச்சு. போக்குவரத்துல வந்து வர முடியாம 5 பேருந்துல இறங்கி வந்து பார்த்துட்டு தான் போனாங்க மேடையை. எனவே அப்பொழுதுதான் நாங்க பார்த்தோம். அதுக்கு பிறகு நம்ம கள ஆய்வுகளை மேற்கொண்ட நம்ம ஊடகம் மூலமாக நிச்சயமாக 12 விழுக்காடுகளை வந்து அதிகமாகத்தான் செல்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இந்த வாக்காளர் எனக்கு ஏன் உறுதியா சொல்ற, மற்ற வாக்கு அதிமுக திமுக தாவாக்கிய வாக்களை கூட நம்ம வந்து உறுதியா சொல்ல முடியாது. அது ஒருவேளை பணம் கொடுத்தா மாறிடலாம். ஆனால் நாம் தமிழர் வாக்குகள் பணம் கொடுத்து யாரையும் நாம் தமிழர் வந்து இழுக்க முடியாது என்பது உறுதியா தெரியுதுனால அவங்க உறுதியா சொல்றோம். ஓகே, ஓகே. சோ விரிவான கண்ணோட்டத்தை டிஎன்டிவி ஊடக சார்பில் நீங்க முன் வச்சிருக்கிறீங்க. நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. நன்றி, நன்றி, வணக்கம்.